ஃப்ரெண்ட்ஸ், டுடே சமையல் இன்றைக்கி ஆட்டுக்கறி போட்டு குழம்பு. அதை இன்றைக்கி ஆட்டுக்கறியை மஞ்சளும் தயிரும் போட்டு நல்லா கழுவிக்கணும். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், தண்ணி வடியட்டும். அதுக்குள்ளே மற்ற பொருட்களை பார்க்கலாம் வாங்க. பொருட்கள்: இஞ்சி, வெள்ளைப்பூடு ஒரு 2 கட்டி, பூண்டு உரித்தது, வெங்காயம் 150 கிராம் உரித்தது, பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சிறிதாக நறுக்குனது, தக்காளி பழம் சிறிது பழம் 5 எடுத்து வச்சுருக்கேன். 1 கறியோட வேக போடுறதுக்காண்டி, 4 பழம் குழம்புக்கு. வாங்க போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் நேரது எண்ணெய் காஞ்ச உடனே சிறிது சோம்பு, சிறிது அளவு மிளகு, எடுத்து வச்ச வெள்ளைப்பூடு, எடுத்து வச்ச இஞ்சி, எடுத்து வச்ச வெங்காயம், லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு போதும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு அதுக்குன்னா போதும். ஒரு துண்டு பட்டை, இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை போடுறோம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காண்டி கல்லுப்பு சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். மசாலெலாம் முந்தி செய்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வைப்பாங்கள்ல, அந்த முறைப்படி பொடியாக நம்ம போடுறோம். நம்ம காரத்துக்கு ஏற்ப வீட்டு மிளகாய் பொடி 6 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். எனக்கு காரத்துக்கு ஏற்ப. ஸ்டவ்வை கம்மியாக வச்சுக்கணும். கலருக்காண்டி காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமாக, காரத்துக்காண்டி கொஞ்சம் சக்தி மிளகாத்தூள், கறி மசால் பொடி வரைக்கும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதிலையே வதக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ இந்த சூடுலேயே இந்த பச்சை வாசம் போயிடும். இதில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் அளவாக போட்டு ஒரு வதக்கிக்கலாம். இது இப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே கறியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். இப்போ கறி வதக்கிறதுக்கு தகுந்தாப்பில் இஞ்சி பூண்டு சிறிதளவு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. இன்னும் வெங்காயம்லாம் வதக்கணும்ல. ஒரு பிரிஞ்சி இலை, சிறிது சோம்பு, பட்டை ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி. இப்போ இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா வதக்கணும். நம்ம கழுவி வச்ச கறியை போட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டுக்கலாம்.
அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு விழுத சேர்க்குறோம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு. இப்போ எதுக்காண்டி இதெல்லாம் போட்டு வதக்குறோம்னா, குழந்தைகள் இருக்குது எங்கள் வீட்டில், அதுகளுக்கு சூப்பு எடுக்கணும். அதுக்காண்டி இதிலையே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு வந்து அளவாக போடணும் கறிக்கு. நல்லா வதக்கணும். இப்போ இதில் சுடு தண்ணி 2 கப், சீரகம், மிளகு, கருவேப்பிலை போட்டு ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு, அரைச்சிட்டோம். ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு சிறிதளவு உப்பு போட்டு கலக்கி விட்டுட்டு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வெட்ட போகிறோம். காம்போட நல்லா நாளாக இது அப்படியே 2 அப்படி முழுசாக. இப்போ 7 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது இப்படியே இது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டி வச்சு பாத்திரத்தை வெறும் எண்ணெய் மட்டும் எண்ணெய் காஞ்ச உடனே இதில் வச்சுட்டு எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். அதில் கறி ஆட்டுக்கறி இருந்தால் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் போட்டு தான் குழம்பு வைப்போம். எங்கள் அம்மாவோட அம்மா இந்த மாதிரி தான் வைப்பாங்க. அவங்க பாணியில் தான் இப்போ நான் செஞ்சுட்ருக்கேன். உப்பு பார்த்து போடணும். ஏற்கனவே இல்லை கறியில் போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக குழம்பு கூட்டி வைக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ சூப்பு எங்கள் பாப்பாவுக்கு சூப்பு எடுத்து வைக்கிறோம். காய்கறி வதக்குனதில் இந்த கறியை போட்டு நல்லா வதக்குறோம். நேற்று எங்கள் ஊரில் திருவிழாவுக்கு கறி கொடுப்பாங்க. அந்த கறி இன்னைக்கெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். இப்போ இதோடையே இந்த சூப்பு மிச்சம் அந்த கறியில் இருந்த தண்ணியை இறக்காமி கறியில் இருந்த தண்ணி சூப்பு எடுத்துகிட்டு மிச்சது இதை இந்த மசாலில் ஊற்றி அதையும் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு பக்கத்து அடுப்பில் சுடு தண்ணி வச்சு அதை இந்த நமக்கு தேவைக்கேற்ப குழம்புக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ குழம்புக்கு தண்ணி ஊற்றுறோம். இப்போ உப்பு இப்போ நல்லா கொதி வரட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இப்போ குழம்பு வந்துருச்சுன்னா பார்க்கலாமா? இப்போ எண்ணெய் கசிஞ்சு குழம்பு நல்லா வந்துருச்சு. இப்போ வந்துருச்சா? காய் வந்துருச்சு, உருளைக்கிழங்கு வந்துருச்சு. அதுக்கு மேலால் கொத்தமல்லி கருவேப்பிலையை
போட்டு தூவி இறக்கிடலாம். பண்ணிடுவோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மட்டன் போட்டு டிஷ் பண்ணியிருக்கோம். இந்த குழம்பை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உயரம் குறைந்தேனும் நான், மணலில் வரைந்தேனும் நான், கடலில் கரைந்தேனும் நாளே, சிறகாய் விருந்தேனும் நான், தரையில் பறந்தேனும் நான், நிறங்கள் நிறைந்தேனும் நாளே. என் உலகே நீதாண்டா. ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், வீட்டிலே நாங்கள் வடகம், வத்தல், ஊறுகாய் அந்த மாதிரி பண்ணுறோம். வெங்காய வடகம், ரவை வடகம், ஜவ்வரிசி வடகம், கம்பு வடகம், கோதுமை, கேப்பமாவு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வடகம் ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி பொடி வகைகளும் முருங்கீரை பொடி, கொள்ளு பொடி, எள்ளு பொடி எல்லாமே வீட்டிலே செய்கிறோம். வெங்காய தாளிப்பு வடகமும் பண்ணுறோம். ஊறுகாவும் எல்லா வித ஊறுகாவும் வீட்டு முறைப்படியே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வீட்டுக்கே கொரியர் அனுப்பி வச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.